இப்போ அஞ்சனா வந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அது என்ன பாட்டுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க போகலாம். அஞ்சனா, பாட்டு பாடுங்க. ஏன் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க? சோகமான பாட்டு பாடுவீங்களோ? என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஓகே, பாடுங்க அந்த பாட்டை, நம்ம கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேளுங்க. கோட்டாயா சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா மஞ்சவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா நீ நீ இருக்கிறிய. இப்போ தவறுதலாக அந்த பாட்டு வந்து அவங்க மறந்துட்டாங்க. இப்போ ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இவங்க அடிக்கடி வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு தெரியுமா? கேட்குறீங்களா? இப்போ கேளுங்க. விஜய் ஒரு பாட்டு பாடுறீங்களே, அந்த பாட்டு பாடுங்க. இருக்கிற தமிழா தமிழா நம்ம ஆள போறோமே கரையாத கைய பிடிச்சி கூட்டு போறோமே. கரை இல்லாத கையினா என்ன? கை 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 கரை இல்லாத கை அதுதானா? சும்மா கையா? உண்மையான கை. உண்மையான கை அதுனா கரை இல்லாத கை அப்படின்னா என்ன அர்த்தம்? கரை இருக்குல்ல, ஆமாம், அதுதான் கரை. ஓ, கரை இல்லாதனா சுத்தமான கை அப்படி சொல்கிறீங்களா? அப்படியே சொல்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. கரை கரைனா கரை கரைனா கரை இருக்கும்ல, ஆமாம். அது. கரை இல்லாத கைனா? கை கை, வெறும் கை. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது கரை இல்லாத கையை பிடிச்சு கூட்டு போகிறாங்களாம் விஜய். அவங்களுக்கு அதுக்காக இவங்களும் போகிறாங்களாம். அப்படியாம்மா? நீங்களும் கரை இல்லாத கையை பிடிச்சு போகிறதுக்காக விஜய் கட்சியில் சேர போகிறீங்களா? ஏன்? சரிங்க, அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதனால் நம்ம வந்து விட்டுருவோம். பை பாய்.